வங்கதேசத்தில் இந்துக்களின் வீடுகளை குறிவைத்து போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் எச்சரிக்கையை மீறி இந்த தாக்குதல் அரங்கேறி வருவதால் இந்தியா அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படியான சூழலுக்கு மத்தியில் மீண்டும் வங்கதேசத்தில் கோர சம்பவம் அரங்கேறியுள்ளது. அங்கு என்ன நடக்கிறது பார்க்கலாம். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு அங்கு நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் தலைமையிலான இடைக்கால ஆட்சி அமைந்தது. ஷேக் ஹசீனா ஆட்சி இருந்தவரை இந்தியா வங்கதேச உறவு சுமூகமான உறவாகத்தான் இருந்து வந்தது. யூனுஸ் ஆட்சிக்கு பிறகு இந்தியா மீதான எதிர்ப்பு வலுக்க தொடங்கியது. வங்கதேசத்தில் சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்துக்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு வங்கதேசத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதிலிருந்தே அந்நாட்டில் தொடர்ந்து வன்முறைகள் அரங்கேறி வருகின்றன. முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி ஆட்சி கவிழ்ப்பிற்கு முக்கிய காரணமான மாணவ அமைப்பின் தலைவர் ஷெரீப் உஸ்மான் ஹாதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் அவர் பலியானார். இதனையடுத்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி சென்ற மற்றொரு மாணவ அமைப்பின் தலைவரான முகமது மொதாலெப் சிக்தார் மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி வருகின்றனர். சமீபத்தில் இந்து சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்த நபரை அடித்து கொலை செய்து நடுரோட்டில் தீ வைத்து எரித்தனர். இந்த சம்பவத்துக்கு இந்தியா கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தது. அதே சமயம் வங்கதேசத்துக்கு எச்சரிக்கையும் விடுத்திருந்தது. இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து இந்துக்கள் மீதான தாக்குதல் அதிகரித்து வருகிறது. நேற்று முன்தினம் வங்கதேசத்தின் சிட்டங்காவில் உள்ள வெளிநாடு வாழ் இந்துக்கள் ஜெயந்தி சங்கா மற்றும் பாபு சுகுஷில் ஆகியோரது வீடுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்ததாக கூறப்படுகிறது. நள்ளிரவு நேரத்தில் வைக்கப்பட்ட தீயில் வீடுகள் மலமளவென எரிய தொடங்கியுள்ளது. அந்த வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் அங்கிருந்த செல்ல பிராணிகளும் தீக்கிரையாகின. நல்வாய்ப்பாக மனித உயிர் சேதம் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடந்த இடத்தின் அருகே ஒரு இந்துக்களை மிரட்டும் வகையில் பதாகை ஒன்று கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த பதாகையில் இங்கு வாழும் இந்துக்கள் அனைவரும் தீவிரமாக கண்காணிக்கப்படுகிறீர்கள், இஸ்லாத்துக்கு எதிராக நீங்கள் செயல்படுவதாக உங்கள் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே உங்களின் கூட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும், மீறினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கையை விடுக்கும் வகையில் எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி உங்கள் வீடுகள் சொத்துகள் என எதுவும் மிஞ்சாது என்றும் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது, இதுவே உங்களுக்கு விடுக்கப்படும் கடைசி எச்சரிக்கை என குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து அங்கு தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. இந்து சிறுபான்மையினர் மக்களுக்கு வங்கதேசத்தில் பாதுகாப்பற்ற சூழல் நீடித்து வருவதால் இந்தியா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.